ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே மே மாதம் 31ஆம் தேதி பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு விதி காட்டக்கூடிய அறிகுறிகள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரமாக செய்யணும், முக்கியமாக எந்த கடவுளை நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அதை புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். மேலும் உங்களுக்கு சமயபுரம் அம்மனை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க. கண்டிப்பாக அந்த அம்மன் உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். விதியால் உங்களுக்கு காட்டக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருக்க போகுது. பணவரவு திருப்தி தரக்கூடிய விதத்தில் இருக்குங்க. அரசாங்க வகையில் சில பிரச்சனைகளும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தந்தை வழி உறவுகளோடு வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்றதுனால சற்று பொறுமையாக கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக பேசி முடிவெடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்பொழுது கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால ஒருவரை ஒருவர் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போவது நல்லது. தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடந்து முடியும். புதிய மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உறவினர்களால் ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி கொடுத்து அவங்கள ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்குவீங்க. பிள்ளைகளின் மேற்படிப்புக்காக சிலர் சிபாரிசு நாட வேண்டிய நிலைகள் வரும். வாகனத்தில் பழுது ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். இன்னும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் வழக்கமான நிலையே இருக்க போகுது. மேல் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்துக்குவாங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலை வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் தாமதமாக முடியும். சக வியாபாரிகளிடம் கவனமாக இருக்கணும். பங்குதாரர்களால் ஆதாயம் வரப்போகுது. அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய துலாம் ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. செலவுகளுக்கு தேவையான பணம் இப்பொழுது கிடைக்கும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 1, 3, 10, 12. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 5. சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 13 காலை முதல் 14 முழுவதும். மேலும் என்ன மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க. மேலும் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் நிறைய உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே போல் துலாம் ராசியில் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலைகளை பார்க்கும்போது ராசியில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் சனி, களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உள்ளனர். எதையும் கணக்கு பார்த்து செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தடைப்பட்டு வந்த திருமணம், தடைப்பட்டு வந்த கல்வி என தடையாக இருந்த அனைத்து காரியங்களும் தடையெல்லாம் விலகி ஒன்றுக்கு பின்னர் ஒன்றாக சிறப்பாக கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. கடுஞ்சொற்களை கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் பேசுவதை தவிர்த்துக்கணும். உங்கள் மதிப்பு உயரப்போகுது. குடும்பத்தில் தாய் மற்றும் தாய் வழி உறவுகளோடு இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கள் போகுது. வீடு வாகன யோகம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் உங்கள் மேல் பாசமாகவும் இருப்பாங்க. ஆனாலுமே நீங்கள் அவங்க மேலே சின்ன சின்ன பயங்களை கொண்டிருப்பீங்க. அவங்க மனசாட்சிக்கு பயப்படுவாங்க. உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடும். அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை செய்ய இடத்துல நல்ல பெயர் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு அவார்டுகளும் கிடைக்க போகுது. தொழில் செய்பவர்களுக்கு எங்கு முதலீடு செய்வது என்பதை தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று அப்புறம் நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுங்கள்.
நீங்களாகவே எதிலையும் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடன் இருப்பவர்களோடு சிறு சிறு மனசிதாபங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சாதுர்த்தியமாக கையாள்வது ரொம்ப நல்லது. மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக வர வேண்டியிருந்த பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வரும். உங்கள் பணிகள் பல குறுக்கீடுகள் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்குங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணையோடு உரசல்கள் வரக்கூடுங்க. விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் நல்லது. வாகனங்களை கையாளும் பொழுது கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். வேகம் கூடவே கூடாது அப்படின்னு வலியுறுத்தப்படுது. தந்தையாரோட உறவு பிரகாசிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும். அப்பப்போ உங்களுக்கு ஏதாவது பாடத்தில் சந்தேகங்கள் வந்தால் உடனே கேட்டுக்கொள்வது நல்லது. மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பதை விட்டு நீங்கள் நன்றாக படிங்க. அதே போல் எதையும் செய்யும் முன்னாடி பலவிதமான யோசனைகள் திட்டமிட்டு அதன்படி செய்வது நல்லது. பயணங்கள் செல்லும்பொழுது கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. பண வரவு திருப்தியை கொடுக்கும். மேலும் எல்லாத்துலேயுமே மெத்தமான போக்கு ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் மெத்தமாகவே செயல்படுவதை தவிர்த்து முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனம் மகிழும்படியான சூழ்நிலைகள் வரப்போகுது. வெளியூர் செல்லவும் நேரிடுங்க. அதே போல் அரசாங்க பணிகள் மிக துரிதமாக நடப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். கடும் முயற்சிக்கு பிறகு நீங்கள் எடுக்கும் காரியத்தில் வெற்றி கிடைக்குங்க. வீண் வழக்குகள் உங்கள் மேலே வரலாம். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மனம் தளர மாட்டீங்க. அதே போல் மாரியம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் தீபம் ஏற்றி வழிபட எதிர்பார்த்த காரியம் வெற்றி உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு, வியாழன், வெள்ளி அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் செயல்களில் வேகம் இருக்கும். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலையும் முடித்து காட்டுவீங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை இருக்கும். சகோதரர்களோடு ஆதரவு கிடைக்கும். குடும்பம், தொழில், வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வருங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது மார்க்கெட் நிலவரம் அறிந்து செயல்படுவது நல்லது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத சங்கடம் வரும். தலைமைக்கு உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் அவ்வப்பொழுது பிரச்சனைகள் தலையெடுக்கலாம். எல்லாவற்றிலுமே நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த வேலைகளில் வெற்றி கிடைக்கும். தசாபுத்தி சாதகமாக இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருந்தவர்களுக்கு அந்த வரன் கிடைத்த போல நல்ல விஷயங்கள் வரும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. உறவினர்கள் வீடு தேடி வரக்கூடிய நிலைகள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் 10 வரைக்குமே அதிர்ஷ்டக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் வசதி வாய்ப்புகள் உயரப்போகுது. சமூகத்தில் தனி மரியாதை உங்களுக்கு கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கவனமாக செயல்பட்டு விவசாயிகளுக்கு நெருக்கடிகள் நீங்கும். வயதானவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகப் போகுது. ஆரோக்கியமாக நடைபோடக்கூடிய நிலைகள் உங்களுக்கு வரப்போகுது. அதே போல் விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வரை அலட்சியமாக பார்த்தவங்க மரியாதையோடு பார்க்கக்கூடிய நிலை வரப்போகுது. இழுப்பறியாக இருந்த வேலை முடிய போகுது. பொன் பொருள் சேரும். அடமானத்தில் இருந்த நகையெல்லாம் மீட்பீங்க. கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்க முயற்சி எடுத்துட்ருக்கீங்கன்னா அதில் வெற்றி உங்களுக்கு தான். மேலும் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் முன்னேற்ற பாதையை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காட்ட வைப்பார். தைரியமும் தன்னம்பிக்கையும் வேகமும் அதிகரிக்கும். உடலில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக போகுதுங்க. வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கள் போகுது. வழக்குகளில் சாதகமான பலன் கிடைக்க போகுது. மறைந்த புதனால் நிறைந்த செல்வங்கள் கொடுப்பாரு. உபரிய வருமானம் ஏற்படும். வராமல் இருந்த பணம் இப்பொழுது உங்களுடைய கைக்கு வரும். பங்கு சந்தையில் ஆதாயம் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை உண்டாகும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். குடும்பத்தில் சுபட்சமான நிலைகள் இருக்க போகுது. என்ன நேயர்களே, இந்த பதிவுகளில் நம்ம துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே
இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரமாக பண்ணணும், என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.